தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்துடைய பணம் வந்து கிரெடிட் ஆயிருக்கு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துடைய 15ஆம் தேதி நமக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகிட்டே தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதமும் வந்து நமக்கு வந்து பணம் கிரெடிட் ஆயிருக்கு. யார் யாருக்கெல்லாம் ஆகிருக்கு, யார் யாருக்கெல்லாம் ஆகலை, ஏதாவது ரிஜெக்ட் ஆயிருக்காங்களா, இல்லை வந்து புதுசாக ஏதாவது அப்ளை பண்ணுறதுக்கோ, இல்லை இந்த தடவை மனு கொடுத்தவங்களுக்கு என்னென்ன சான்ஸ் இருக்குது, எவ்வளோ அப்டேட் ஆயிருக்குது, 1000 ரூபாவா இல்லை வந்து உங்களுக்கு கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் கடந்த மாதம் வரையும் வாங்கினாங்களோ அவங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிருக்கு, ஃபுல்லாகவே கிரெடிட் ஆயிருக்கு. அதே சமயத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே அவர்களுக்கு வர்றதில்லைன்னு சொல்கிறாங்க. இதுவரையும் வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னா, யாரையும் இவங்களா இன்னும் ரிஜெக்ட் பண்ணல. டிவிகே கவர்மெண்ட் வந்ததுலேருந்து போன ஆட்சியில் வாங்கின யாரையுமே ரிஜெக்ட் பண்ணலன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிலர் சொல்கிறாங்க இந்த 3 மாதமாகவே எங்களுக்கு வரலேன்ட்டு. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எந்த அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். மினிமம் பேலன்ஸ் அதில் இருக்கான்னு பாருங்கள். சில டைம் மினிமம் பேலன்ஸ் இல்லாட்டினா ஃபைனில் உங்களுக்கு போயிடும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை விட்டுட்டு மற்றதை செக் பண்ணுறீங்க, அதனால உங்களுக்கு வந்து கிடைக்காம இருந்திருக்கும். நீங்கள் ஆதார் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது வரும். அதனால் பேங்க் அக்கௌண்ட்டு எதை கொடுத்துருக்கீங்களோ அதில் ஆதார் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இதுவரை எதில் வந்துட்டு இருந்துச்சோ அதில் இந்த மாதமுமே வந்துட்டு இருக்குது. ஒரு சிலர் சொல்கிறது வந்து பார்க்கும்போது பேங்க் தரப்பில் தான் பிரச்சனையாக இருக்குமோ தவிர கவர்மெண்ட் தரப்புல இருந்து இதுவரை வாங்கினவங்கள நிறுத்தலை. அப்போ வந்து நிறுத்துறேன்னு சொல்லியிருந்தாங்களேன்னு கேட்டால் ஆமாம், ஒரு சிலரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தகுதி இல்லாதவங்க நீக்க போகிறோன்னாங்க. ஆனால் அந்த நீக்கக்கூடிய லிஸ்ட்டை இன்னும் வெளியிடலை. அப்படின்னா இன்னும் நீக்கலேன்னு அர்த்தம். இனிமேல் நீக்க போறாங்க. நீக்குனா அப்ப வந்து நம்ம பார்த்துக்கலாம் யாருக்கு வருது வரலன்ட்டு. இப்போ 1,31,00,000 மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. சரி, எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 1000 ரூபா தான் வந்திருக்கு வழக்கம் போல. ஏன் 1000 ரூபா தான் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போட்டதுக்கு பிறகுதான் அந்த 2500 ரூபாய்க்கு உயர்த்துவோன்ட்டாங்க. அந்த உயர்த்துறதையும் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக தான் உயர்த்துவோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மாதம் 1000 ரூபா தான் வந்திருக்கு. சரி, புதுசாக இருக்கிறவங்க யாருக்காவது வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா போன தடவை மறுபரிசீலனை வந்து ஆயிருப்பாங்க பாருங்க. அதாவது கடைசி முகாமில் அப்ளை பண்ணி மறுபரிசீலனை போய் அதில் செலக்ட் ஆனவங்களுக்கு வேணால் இந்த தடவை வந்திருக்குமோ தவிர மற்றபடி புது ஃபார்ம் யாருக்கும் கொடுக்கல, புதுசாக யாரையும் செலக்ட் பண்ணல. அதனால புதுசாக யாருக்கும் வந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த 2வது தடவை முகாமில், அதாவது எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து முகாமில் வந்து செலக்ட் ஆனவங்க, செலக்ட் ஆகாமல் அப்ளை பண்ணவங்க இருக்காங்க பாருங்க, அவங்கள தான் மறுபரிசீலனை பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இந்த தடவை வந்து ஜாயின் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் எனக்கு வேணும் ஆனால் எப்போ தான் எனக்கு வரும், நான் ஏதாவது மனு கொடுக்கணுமா, ஏதாவது லெட்டர் கொடுக்கணுமா, கம்ப்ளைண்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும், மினிஸ்ட்ரே வந்து அறிவிச்சாங்க ஸ்டேஜில். என்ன சொன்னாங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கான அந்த இது வந்து இன்னும் வந்து முழுசாக வந்து என்ன அதுக்கான வேலை போயிட்டுருக்கு, இன்னும் வந்து நடைமுறைப்படுத்தலை. அதனால யாரும் இருந்து வெயிட் பண்ணாதீங்க, மனு கொடுக்குறோம் லெட்டர் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க, உங்களை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் தகுதியானவங்களும் நாங்களே தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா யாருமே புதுசாக வந்து இப்போ அப்ளை பண்ணவோ இல்லை இப்போ மனு கொடுக்கவோ இப்போ லெட்டர் போடவோ முடியாது. அதனால உங்களுக்கு வரல, நீங்கள் இதுவரை வாங்கவே இல்லை, இந்த மாதமும் வரல, நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வந்து அந்த ஸ்கீம் வந்து எலாபரேட் பண்ணும்போது உங்களை ஜாயின் பண்ணிப்பாங்க. ஆனா இந்த மாசம் தனித்தனியா யாரும் வாங்கல. நிறைய பேர் தவறா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அப்பப்ப வந்து ஒவ்வொரு மாசமும் ஒரு சிலர் வந்து புதுசா வாங்கிட்டு இருக்காங்க, அப்ப நமக்கு வந்து எப்படி வந்து வாங்குறது அப்படிங்கிறத கேட்குறீங்க. அப்படி யாரும் புதுசாலாம் வாங்கல. போன தடவை ஆட்சியில வாங்கினவங்க மட்டும்தான் இப்ப வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அதே 1000 ரூபா தான் கிடைச்சிட்டு இருக்கு. 60 வயசை தாண்டினவங்களுக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை இல்லைன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சாலும் அவங்களுக்கு முதியோர் தொகை தான் சொல்லப்பட்டாலும் கூட மகளிர் உரிமை தொகை இன்னும் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. எதுவரைனா அவங்கள முதியோர் தொகைக்கு மாத்திர வரி வந்து வந்துட்டு இருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த மாசம் வந்து 1000 ரூபா வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு. 60 வயசுக்கு மேல கீழே எல்லாருக்கும் வந்திருக்கு. அப்ளை பண்ணி வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் வந்திருக்கு. அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு வரல. மறுபரிசீலனை போய் செலக்ட் ஆனவங்களுக்கு வந்திருக்கு. ஆனா நிறைய பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இல்லை, ரொம்ப குறைந்த எண்ணிக்கை தான். அதனால இப்போதைக்கு பழைய ஆட்களுக்கு மட்டும் தான் வந்திருக்கு. புது ஆட்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்க தான் வந்து என்ன பண்ணணும், நியூ ஃபார்மை வந்து வெளியிடணும். இல்லாட்டினா என்ன பண்ணணும்னா ஃபார்மே விடாமல் அவங்க சொல்கிறாங்க பாருங்க, இதுக்கு வந்து தகுதியானவங்க ஒரு 2.5 கோடி மக்கள் இருக்காங்க, அதில் 2 கோடி பேர் வந்து மகளிர் உரிமை தொகைக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறாங்க பாருங்க. அதை எந்த அடிப்படையில் 2 கோடின்னு சொன்னாங்களோ அந்த 2 கோடி அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்களாமா அப்படியே லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதை தான் வந்து ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்து சொல்லியிருந்தார் மினிஸ்டர். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்கான வேலை இந்த மாதம் நடக்கலை. அப்போ நாங்கள் கொடுப்போம், நாங்களே தேர்ந்தெடுத்துப்போம், 2 கோடி பேர்த்த வந்து இருக்காங்க அந்த லிஸ்ட்டில் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த 2 கோடி பேரை வந்து இந்த மாதம் கொடுக்காதனால பழைய 1.25 கோடி பேருக்கு தான் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு
இனி வரக்கூடிய மாதங்களில் தான் ஃபார்ம் எல்லாம் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஃபார்ம் விடாமல் தானாகவே சேர்த்துனாலும் கூட அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, கவர்மெண்ட்டே தான் இது பண்ணுவாங்க. அதனால அது வரையும் வந்து மனு கொடுக்குறது, ரொம்ப அலையிறது, கஷ்டப்படுறது, எனக்கு ரொம்ப தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளவோ மெனக்கிடுறீங்க. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரயோஜனம் இல்லாமல் தான் இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த அறிவிப்புகள் வர வரையும் வாங்காமல் இருக்கிறவங்க கொஞ்சம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம தொடர்ச்சியாக அதை பற்றி அப்டேட் போட்டுருக்கோம். தொடர்ந்து நம்மளை பார்த்துருவாங்க. மகளிர் உரிமை தொகை வந்து உயர்வானா அதையும் நம்ம சொல்லுவோம். இந்த மாதம் 1000 ரூபா தான் வந்திருக்கு, 2500 ரூபா வரல.